இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ உள்ளார இப்போ மலேசியா மாமாவாக ப்ரௌன் மணி மாறி எப்படிலாம் என்ன காரியங்கள் செய்ய போகிறாரு, இப்படிலாம் பேச போகிறாருன்னு பார்த்தா அவர் கொஞ்சம் உளறுவாயாக இருக்கார். அங்கே தான் பிரச்சனை. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய இங்கிலீஷ்லேருந்து அவர் பேசுகிற விதத்துலேருந்து அவர் மறக்கிற விஷயம் வரைக்கும் ஜாஸ்தியாகவே இருக்குது. அது ரோஹினிக்கு இப்போ பெரிய ஒரு பயமாகவும் பீதியாகவும் இருக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் இவரை சீக்கிரமாக கிளப்பி விட்டுறலாம், இல்லைனா நம்ம மாட்டிப்போம், நம்ம குட்டு வெளிப்பட்டுரும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் நடந்துக்கிறார். ஸோ முதல்ல எடுத்தோன்னா சிங்கப்பூரில் அப்படின்னு உளறிட்டார். சிங்கப்பூர் வேறு மலேசியா வேறங்கிறத ஒரு முதல்ல டக்குன்னு ஞாபகம் வரல. உடனே அதுக்கப்புறம் சமாளிச்சு சிங்கப்பூர்லேயும் கடை இருக்குது, மலேசியாவிலும் கடை இருக்குது, கடை வச்சிருக்காரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன கடையாக வச்சுருக்காங்க, பிஸ்னஸ் நடத்துகிறாரு, நீங்கள் இப்போ கடை வச்சிருக்காருங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை யாரும் இன்னும் இது வரைக்கும் கேட்கல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் ஆளை பார்த்தா மலேசியா மாதிரி இல்லையே அப்படின்னு ஸ்ருதி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் ஆம்லெட்டன் வேற உளறிட்டார். ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் ஏற்கனவே இப்போ சரக்கை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க செல்வமும் முத்துவும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரக்கை லைட்டாக ஊற்றி கொடுத்து இவரை லைட்டாக அந்த பக்கம் இழுத்தாங்க அப்படின்னா இவர் கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்களை உளர ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவர் இப்போவே அப்பப்போ கேமரா எங்கே இருக்குது, கேமரா எங்கே இருக்குன்னு ஏதோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காரு. கேமரா எங்கே இருக்கா, அங்கே இருக்கா அப்படின்னு இறங்கினதுலேருந்து பார்த்து தேட்டரில் எல்லாரும் ஆரவாரம் பண்ணுற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் அவருக்கு உண்மைகள் தெரிய வந்துச்சு. அதாவது இங்கே கேமராலாம் இல்லை அப்படிங்கிறதும் இல்லை இப்போ முத்துவும் செல்வமும் நல்லா பேச ஆரம்பித்தோடனே நீங்களும் நடிக்க தான் வந்திருக்கீங்களா, ஆடிஷனா, எவ்வளோ என்ன சொல்கிறாங்க, மணிரத்னம் சார் எப்போ வருவாரா அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மட்டும் குடிபோதையில் லைட்டாக உளறிட்டாரு. கேரக்டரை விட்டு வெளியே வந்துட்டாரு அப்படின்னா அங்கே தான் சிக்குவார். அந்த சமயத்தில் என்னடா சொல்கிறான், என்ன இது எல்லாமே பொய்யா அப்படிங்கிற ஒரு இது இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற வரைக்கும் உண்மை எல்லாத்தையும் சொல்லாமல் இருந்து கண்டுபிடிச்சு சொல்லலாம், இல்லைனா இதை சமாளிச்சிருவா அப்படின்னு முத்து யோசனைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரௌன் மணி மூலமாக கண்டிப்பாக ரோஹினிக்கு ஒரு ஆப் வரப்போகுது. அது இப்போவே வரப்போதா அப்புறமா வரப்போதாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது, இந்த கேரக்டர்லாம் கொண்டு வந்து இப்போ கதை இன்ட்ரெஸ்டிங்காக போகிறத பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நிறைய பேர் மீனா ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படி தான் எங்கள் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கும் தோணுதாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு